ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ், இறுதி சுற்றுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் 30 days ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சேலஞ்ச் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆர்டிடியில் ஸ்பெசிஃபிக்காக இன்னைக்கு டே 12 நீங்கள் லேர்ன் பண்ண போகிற டாபிக் இந்தியன் எக்கனாமிக்ஸ்லேருந்து நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி. ரொம்ப 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 பேசிக்கான டாபிக், இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கும் கூட. நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த தலைப்பை ரெண்டு விதமாக அணுகலாம். ஒன்று ஸ்ட்ரென்த், இன்னொன்று வீக்னஸ். எக்ஸாம்பிளுக்கு யாராவது ஒரு பேரை சொல்லி அவரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம அவரை பற்றி நல்லதும் சொல்லுவோம், கெட்டதும் சொல்லுவோம்ல. அதே மாதிரி தான் இந்தியாவுடைய எக்கனாமிக்கல் ஸ்ட்ரக்சரை என்னென்னலாம் பலம் இருக்குது, என்னென்னலாம் பலவீனங்கள் இருக்குது அப்படின்றத பேசிக்ஸாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த டாபிக். பேசிக்ஸ் தானேன்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணக்கூடாது. பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ரென்த்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் இருக்கும். மிக்சடு எக்கானமியில் தொடங்கி அக்ரிகல்ச்சர் கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன, ஸ்டேபிள் மேக்ரோ எக்கானமி வரைக்கும் பக்காவாக பார்த்துடணும். அதுலேயும் குறிப்பாக இந்தியாவோட ஜிடிபி என்ன, பிபிபி என்ன, ஒவ்வொன்றும் புரிஞ்சு தெரிஞ்சு படிங்க. ஸ்ட்ரென்த்தை பார்த்துட்டா கட்டாயம் வீக்னஸையும் பார்த்தாகணும்ல. வீக்னஸில் ஒரு 7 பாயிண்ட் இருக்குங்க. குறிப்பாக நம்ம இந்தியன் எக்கானமி வீக் ஆகிறதுக்கு காரணம் என்ன, பாப்புலேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, இது மாதிரி ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்கும். 7ஐயுமே பக்காவாக வித் டேட்டாவோட டிஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ஸில் டேட்டாஸை பேஸ் பண்ணி தாங்க கேட்குறாங்க. டேட்டாஸ் பிளேடு வைட்டல் ரோல். ஸோ அதனால் டேட்டாஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுலேயும் குறிப்பாக ஸ்ட்ரென்த் ரிலேட்டடான டேட்டாஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீக்னஸ்லேருந்து கேள்விகள் பெருசாக வரலை. இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிடணும், கவனம் கொடுத்து பார்த்துக்கணும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம். பாய்.